தாட்கோ வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டத்தின் கீழ் 2025-26 நிதியாண்டில் 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு, ஆண்கள் 2726 பேர், மகளிர் 1226 பேர் என மொத்தம் 3952 பயனாளிகளுக்கு புதுமையான திட்டங்களுக்கு 74 கோடியே 75 லட்சம் ரூபாய் மானியத்துடன் கூடிய கடன் விடுவிக்கப்பட்டு சுயதொழில் செய்து வருகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கடந்த ஆண்டுகளில் 4 சக்கர வாகனம், 3 சக்கர வாகனம், மின்சாதன பொருட்கள் மற்றும் கட்டிடப் பொருட்கள் தொழில் செய்ய 447 பயனாளிகளுக்கு 8 கோடியே 43 லட்சம் ரூபாயும், தையலகம், அழகு நிலையம், மளிகை, எழுதுபொருட்கள் நிலையம் மற்றும் பல தொழில்கள் செய்ய 27 கோடியே 74 லட்சம் ரூபாயும், பால் பண்ணை அமைத்தல் தொழில் செய்ய 3 கோடியே 17 லட்சம் ரூபாயும் என மொத்தம் 4687 பயனாளிகளுக்கு 89 கோடியே 75 லட்சம் ரூபாய் மானியத்துடன் கூடிய கடனாக விடுவிக்கப்பட்டுள்ளது என்றும் தாட்கோ தெரிவித்துள்ளது. பிரதமரின் ஆதி திராவிடர் முன்னேற்ற திட்டத்தின் கீழ் 2025-26 நிதியாண்டில் 66 கோடியே 37 லட்சம் ரூபாயும், சிறு வணிக கடனாக 2596 பழங்குடியின பயனாளிகளுக்கு 15 கோடி ரூபாயும் மானியத்துடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் பழங்குடியினர் சமுதாய மக்களின் முன்னேற்றத்திற்காக அதிக நிதி செலவிட்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றும் தாட்கோ தெரிவித்துள்ளது. தாட்கோ வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டத்தின் கீழ் 2025-26 நிதியாண்டில் 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு, ஆண்கள் 2726 பேர், மகளிர் 1226 பேர் என மொத்தம் 3952 பயனாளிகளுக்கு புதுமையான திட்டங்களுக்கு 74 கோடியே 75 லட்சம் ரூபாய் மானியத்துடன் கூடிய கடன் விடுவிக்கப்பட்டு சுயதொழில் செய்து வருகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கடந்த ஆண்டுகளில் 4 சக்கர வாகனம், 3 சக்கர வாகனம், மின்சாதன பொருட்கள் மற்றும் கட்டிடப் பொருட்கள் தொழில் செய்ய 447 பயனாளிகளுக்கு 8 கோடியே 43 லட்சம் ரூபாயும், தையலகம், அழகு நிலையம், மளிகை, எழுதுபொருட்கள் நிலையம் மற்றும் பல தொழில்கள் செய்ய 27 கோடியே 74 லட்சம் ரூபாயும், பால் பண்ணை அமைத்தல் தொழில் செய்ய 3 கோடியே 17 லட்சம் ரூபாயும் என மொத்தம் 4687 பயனாளிகளுக்கு 89 கோடியே 75 லட்சம் ரூபாய் மானியத்துடன் கூடிய கடனாக விடுவிக்கப்பட்டுள்ளது என்றும் தாட்கோ தெரிவித்துள்ளது. பிரதமரின் ஆதி திராவிடர் முன்னேற்ற திட்டத்தின் கீழ் 2025-26 நிதியாண்டில் 66 கோடியே 37 லட்சம் ரூபாயும், சிறு வணிக கடனாக 2596 பழங்குடியின பயனாளிகளுக்கு 15 கோடி ரூபாயும் மானியத்துடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் பழங்குடியினர் சமுதாய மக்களின் முன்னேற்றத்திற்காக அதிக நிதி செலவிட்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றும் தாட்கோ தெரிவித்துள்ளது.